புகாரை வாங்கின பிறகு தான் இப்போ எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏவே சொல்லிட்டாரியா. அப்போ ஆளுங்கட்சி பக்கம் காவல்துறையே போகாது. ஓகே, காவல்துறை அது ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நான் ஒரு நடந்த சமாச்சாரம். சேலத்தில் எஸ்பியாக இருந்த ஒரு பேர் ராஜேந்திரன். இந்த ராஜேந்திரன் ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணு, அழகான இளம் பெண்ணு வருது. ஏதோ அதுக்கு ஒரு புகார், தன்னுடைய கல்லூரியில் நண்பர் பிரச்சனை. ஆனால் அவரை அந்த பெண்ணை எஸ்பி ஆஃபீஸிலே வச்சு பாலியல் சீண்டல். ஓகே, புகார் கொடுக்க வந்த பெண், புகார் கொடு எஸ்பிஏ. நான் இதை எங்கே போய் சொல்கிறது? அப்போ இது அந்த பெண்ணுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். ஓகே, அவன் தான் செய்தி வெளியிடுறான். வேற எந்த பின்னணி இல்லாதவன் அவன் மிரட்டி அனுப்பி வைக்கப்படுவார். ஆமாம். இப்போது யூபியில் ஒரு கல்லூரி மாணவி பேட்மிண்டன் கிளாஸுக்கு வர்றான். அது ஒரு ரிக்ரியேஷன் கிளப்பு. ஓகே, ஒரு ஐஜி வராரு. ஐஜி பார்க்குற அந்த பெண்ணு நல்லா அழகாக இருக்காள, அந்த பெண்ணை இவர் பாலியல் அத்துமீறல் சீண்டல் தொடர்ச்சியாக அந்த பெண் கெடுக்கப்படுகிறார், கற்பழிக்கப்படுகிறார்.